2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டுகள் 5 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தீக்காயமடைந்த 3 பெண்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து மகாவிஷ்ணுவிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை. திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து விசாரணையை தீவிரப்படுத்திய சைதாப்பேட்டை போலீசார். இலங்கை கடற்படையை கண்டித்து நாகை மீனவர்கள் வேலைநிறுத்தம். செருதூர் பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருப்பதால் 400 படகுகள் கரையில் நிறுத்தம். விருத்தாச்சலத்தில் மது போதையில் கோயில் முன்பு அநாகரிக செயலில் ஈடுபட்ட தலைமை காவலர். தலைமை காவலர் பாக்யராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. அக்டோபர் மாதம் தர வேண்டிய 20 TMC நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வலியுறுத்த தமிழக அரசு திட்டம். சிகாகோவில் ஃபோர்ட் மற்றும் ஐடி சர்வ் கூட்டமைப்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் விஜய். செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட மாநாடு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல். விஜய் நடித்த படமே 2 நாட்களுக்கு மேல் தியேட்டரில் ஓடவில்லை. அவரது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 6 மாதம்தான் தாக்குப்பிடிக்கும். அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சால் சர்ச்சை. கோவையில் தொழில்துறையினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. வெவ்வேறு விதமான GST வரி விதிப்பால் கம்ப்யூட்டரை திணறுவதாக அன்னபூர்ணா உணவக இயக்குனர் சீனிவாசன் தெரிவித்த கருத்தால் சிரிப்பலை. ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டா GST போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு GST கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். ஒரே குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து TNPSC உத்தரவு. 6244 பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்ற நிலையில் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்ப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம். சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். ஆசிரியர்கள் ராபர்ட் மற்றும் நெல்சன் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. நில மோசடி வழக்கில் கைதான MR விஜயபாஸ்கரின் சகோதரர் MR சேகரின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 25ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவு. மதுபோதையில் கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவனை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். பிரபல பாடகர் மனோவின் மகன்கள் மீது வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் பிரகாரத்தை தாண்டி ஷூ அணிந்து சென்ற காவலர்கள். சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பக்தர்கள் அதிர்ச்சி. வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி தென் தமிழகத்தில் இன்று கடையடைப்பு. வணிகர் சங்கங்கள் அறிவிப்பு.
செமிகண்டக்டர் தயாரிப்பில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் செமிகான் இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பெருமிதம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை. பிரதமர் மோடி பங்கேற்று வழிபாடு. सर्वांगी सुंदर विषेंदुराची कंठी धरते माळ मुक्ता फळाची जय देव जय मंगलमूर्ती दर्शन मात्रे मन कामना. ஜம்மு காஷ்மீரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி. நீரவ் மோடிக்கு சொந்தமான 29 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பிஎன்பி வங்கியில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பாகிஸ்தானில் 5வது நபருக்கு குரங்கம்மை பாதிப்பு. 5 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. முதல் சுற்றில் மொராக்கோ அணியை 4-0 என்ற கணக்கில் இந்திய ஆடவர் அணி வீழ்த்தியது.